நண்பா, 2 பேரும் ஒன்றா தான் இந்த ஊருக்கு வேலை தேடி வந்தோம். ஆனால் நீ பாதியிலேயே என்னை விட்டு போயிட்ட. இப்போ இந்த மனுஷங்களை பற்றி யோசிக்க நேரம் இல்லாத சோஷியல் மீடியாவில் மூழ்கி கிடக்கிற மனுஷங்களுக்கு மத்தியில் தனியாக போராடிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறது? நானும் ஏறாத படி இல்லை, தேடாத வேலை இல்லை. ஆனால் நம்ம இங்கே தேடி வந்தோம் இல்லையா ஒரு அங்கீகாரம், அது எனக்கு எங்கேயுமே கிடைக்கல இன்னைக்கு வரைக்கும். நீ என் கூட இருந்திருந்தாலாச்சும் என்னால் ஏதாவது பண்ணியிருக்க முடியும். ஆனால் கடவுள் உன்னை இப்படி சீக்கிரமாக கூப்பிட்டு போன எதிர்பார்க்கவே இல்லை. மனவலி பணத்தால் சரி பண்ண முடியாது. அதனால் நிம்மதியை தேடி எங்கெங்கேயோ போயிட்டுருக்கேன். சரி, தியேட்டரில் நிம்மதியாக இருக்கும்னு போய் நிம்மதியாக உட்காந்தா. ப்ரோ, கொஞ்சம் மாறி உட்காந்துக்கிறீங்களா? இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லை. சமூகம் என்ன ஒதுக்குறதுக்கு முன்னாடி நானே ஒதுங்கிடுறேன். ஆனால் ஒரு உறுத்தல், நாங்கள் உட்காந்தா என்ன பண்ணியிருப்பேன் அவங்களுக்கு நான் உட்கார்றதுனால என்ன பிரச்சனை, நான் என்ன அவ்வளோ கேவலமாக இருக்கேன்ட்டு படம் பார்க்குற மொத்தம் மூணுமே போயிடும். சரி, நிம்மதியாக காற்று வாங்கலாம் கடற்கரைக்கு போனால் கூட சுற்றி காதலர்களுக்குன்னே கட்டி விட்ட பீச் மாதிரி. ஷேகோரா கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு, ஒரு தனி மனிதன் கிட்ட இருந்து தான் புரட்சி துவங்குதுன்ட்டு. ஆனால் அது நிச்சயமாக இந்த தனிமையிலேருந்து இல்லை. இப்படி இந்த பெரிய சொசைட்டியில் யாரும் இல்லாமல் தனியாக எனக்கு நீ யாரும் இல்லை யாரும் இல்லைன்ற அந்த வழியோடையே தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அதான் நீ இருக்கியே. So, you could see me. இதுக்கு தானே இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். Now we're friends. தியேட்டருக்கு போகும்போதும் கூட இருந்தேன், பீச்சுக்கு போகும்போதும் கூட இருந்தேன். எப்பவும் கூடவே தான் இருக்க, உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிய மாட்டேன். But now I could see you, you could see me. Friends, isn't that amazing? Am I become a mad person? பைத்தியமாயிட்டனா? நீ பைத்தியமாகல, நீ எதிர்பார்க்கிற சொசைட்டில மக்கள் உனக்கு ஒரு சின்ன அட்டென்ஷன் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிற. ஒன்றும் இல்லை, பார்த்தவங்க சின்னதா ஒரு ஸ்மைல், அது போதாத தனியா இருக்கிற ஒருத்தன் வாழ. அது கூட கிடைக்காம நீ ஏங்கிட்டு இருக்கும் போதுதான் உனக்குள்ள இத்தனை நாள் பேசிட்டு இருந்த உன்னோட ஆப்போசிட், இன்னும் சொல்ல போனா உன்னோட ஆல்டர் ஈகோ, நான் வெளியே வந்தேன் உனக்கு துணையா. நீ போற இடத்துலலாம் உன் கூடவே இருப்பேன். நான் இப்ப வந்தவன் கிடையாது. தனிமையில இருக்கிற ஒவ்வொரு மனிதன் கூடயும் இருக்கிறவன் தான். நீ பிறக்கும் போதுல இருந்து இப்ப வரைக்கும் உனக்குள்ள இருந்தவன் இப்ப உன் கூட வந்து நிக்கிறேன். இனிமே நீ தனிமையில ஃபீல் பண்ண தேவையில்ல, பிகாஸ் ஐ எம் ஹியர் ஃபார் யூ படி. இனிமே இந்த உலகத்துல நீ நான் மட்டும் தான். Try